உன்னோட மங்களகரமான கால் இந்த வீட்டுக்குள்ள பட்ட உடனே நான் முழுசா குணமாயிட்டேன். எந்திரிச்சு நின்னுட்டேன். உன் அன்போடு கட்டி பிடிச்சுக்கலான்னு வந்தேன். ஆனா நீ என்னையே தப்பு சொல்ற. என் மனச நீ உடைச்சிட்ட ராதா. போதும். இப்பதான் எனக்கு புரியுது ராதா, உங்க மேல சொன்ன பழி எல்லாமே 100க்கு 100 உண்மை. இல்ல மோகன், இல்ல. நீங்க தான் என்னோட துளசியை கொன்னீங்க. உங்களாலதான் இன்னைக்கு என் பொண்ணோட அம்மா உயிரோட இல்ல. நீங்க அந்த தாமிரை கூட கூட்டு சேர்ந்துக்கிட்டு என்னோட வாழ்க்கையவே அழிச்சிட்டீங்க. ஐயோ, இல்ல இதெல்லாம் பண்ணி உங்க மனசுக்கு திருப்தி இல்லல? அதனால என்னோட ராதாவோட வாழ்க்கை அழிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. நான் இத்தனை வருஷமா பெரிய முட்டாளா இருந்திருக்கேன். என்ன கண்ணை மூடிக்கிட்டு உங்க மேல நான் நம்பிக்கை வச்சிருந்தேன். பாவம், இந்த ராதா உங்களோட சுயரபத்தை பத்தி என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தா. ஆனா நான் தான் அவளை நம்பவே இல்லையே. அன்னைக்கு உங்களால அவளை வீட்டை விட்டு போற அளவுக்கு பண்ணிட்டேனே. இன்னையில இருந்து ராதா மோகன் தனித்தனி ஆட்கள். இந்த 2 பேரும் இதோட நிரந்தரமா தனித்தனியா பிரிகிறாங்க. உங்களால அவ மேல கை ஓங்க போனவண்ணா. ராதா, ஏன் மோனியா நிறுத்திட்டீங்க? அடிங்க. உங்களால 7 வருஷமா என்னோட ராதா என்ன விட்டு பிரிஞ்சிருந்தா. நீங்க பண்ண வேலையால 7 வருஷமா என் பொண்ணு அவளோட ராமாவை விட்டு பிரிஞ்சிருந்தா. இப்படி எல்லாத்தையும் மொத்தமா பாழாக்கிட்டீங்களே. என் வாழ்க்கையை மொத்தமா அழிச்சிட்டீங்க காதம்பரி தேவி. இல்ல மோகன், நான் அப்படிலாம் ஒண்ணுமே பண்ணல. நீ என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்க மோகன். நான் நிரபராதி. சத்தியமா சொல்றேன், நான் எதுவுமே பண்ணல. நீங்க தான் எல்லாத்தையும் பண்ணீங்க. என்னோட சின்ன வயசுல இருந்து இதுவரைக்கும் நீங்க என்ன வளர்த்து ஆளாக்கி இருக்கீங்க. நீங்க இந்த உலகத்துல வாழ தகுதியான ஆளா என்ன மாத்துனீங்க. என்ன சின்ன வயசுலயே அம்மா இறந்து போயிட்டாங்க. எல்லாத்தையும் நீங்க தான் பண்ணீங்க. ஆனா உண்மை என்னன்னா, உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருந்தா அந்த சின்ன வயசுலயே என்ன கொண்டு போடவும் நீங்க தயங்கி இருக்க மாட்டீங்க. இந்த உலகம் மாற்றான் தாயினாலே எப்பவும் கை நீட்டி பேசும். ஆனா நீங்க அந்த மாற்றான் தாயை விட மோசமானவங்க. சரி, இப்ப சொல்லுங்க, எதுக்காக நீங்க அப்படிலாம் பண்ணீங்க? பணத்துக்காகவா? ப்ராப்பர்ட்டிக்காகவா? ஐயோ மோகன், அவருக்காகவா? மோகன், ஐயோ, இதெல்லாம் தான் உங்களுக்கு வேணும்னா அதை என்கிட்ட நீங்க கேட்டிருக்கலாம்ல. சந்தோஷமா கொடுத்திருப்பேனே. அட, இதெல்லாம் என்ன என் உயிரை கேட்டிருந்தாலும் நான் உங்களுக்கு கொடுத்திருப்பேன். ஆனா இல்லையே. நீங்க என்கிட்ட இருந்து நான் என் உயிரை விட அதிகமா நேசிக்கிற ஒரு விஷயத்தை பறிச்சிட்டீங்க. முதல்ல என்னோட துளசிய, அப்புறம் என்னோட ராதாவ. என்னோட வாழ்க்கையை நீங்க மொத்தமா முடிச்சிட்டீங்களே. மோனையா ப்ளீஸ் கொஞ்சம் தைரியமா இருங்க. பல வருஷங்கள் காயம் இது. ஒரு நிமிஷத்துல எல்லாம் சரியாகாது. ஆனா எனக்கு தெரியும்,
இந்த காயம் ஆறணும்னா அதுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். மோனையா, இவங்க செஞ்ச தப்புக்கு இவங்களுக்கு தண்டனை கிடைச்சே ஆகணும். நீங்க போலீஸ கூப்பிடுங்க. இவங்க மேல எஃப்ஐஆர் போடுங்க. இல்ல மோனையா, நம்ம காயங்கள் ஆறணும்னா அதுக்கு உங்களுக்கும் எனக்கும் நியாயம் கிடைக்கணும். இல்ல இல்ல மோனையா, ப்ளீஸ் போலீஸ்க்கு கால் பண்ணுங்க. வேண்டாம் ப்ளீஸ். மோனையா, அஜித்தனா ப்ளீஸ் என் போனை கொடுங்க. இந்தாங்க மோனையா, போலீஸ்க்கு கால் பண்ணுங்க. வேண்டாம். எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுங்க மோனையா. வேண்டாம் மோகன், அப்படி பண்ணாத மோகன் ப்ளீஸ். மோனையா ப்ளீஸ். ராதா, ராதா ப்ளீஸ் தயவு செஞ்சு இப்படி பண்ணாத. மோகன் வேண்டாம் வேண்டாம் மோகன், சொன்ன கேளு, போலீஸ்க்கெல்லாம் கால் பண்ணாத. ப்ளீஸ் மோகன். கீர்த்தி கீர்த்தி, மோகன் கிட்ட சொல்லு, போலீஸ்க்கு கால் பண்ண வேண்டாம்னு சொல்லு. மாப்பிள்ள நீங்களாவது சொல்லுங்க, மோகன் கிட்ட சொல்லுங்க. மோகன், உங்க நிலைமை எனக்கு நல்லாவே புரியுது. ராதாவோட வலி என்னன்னு எனக்கு நல்லா புரியுது. ஆண்டி உங்க எல்லாரையும் ரொம்ப நல்லா போய் சொல்லி ஏமாத்திருக்காங்க தான். அதுக்காக அவங்க மேல கோவப்படுறது நியாயம்தான். என்ன கேட்டா இவங்க செஞ்ச எல்லா தப்புக்கும் இவங்க தண்டனை அனுபவிச்சே ஆகணும். ஆனா கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாருங்க. அவங்கள பாருங்க, அவங்களுக்கு என்ன வயசாச்சு? வாழ்க்கை முழுக்க போய் சொல்லி வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. இன்னும் மிஞ்சி போனா ஒரு 10-15 வருஷம் உயிரோடு இருப்பாங்களா? என்னால புரிஞ்சுக்க முடியுது. இவங்க உங்களை பிள்ளையா ஒரு நாளும் நினைச்சது இல்லதான். ஆனா நீங்க இது வரைக்கும் அம்மாவா தான் நினைக்கிறீங்க. நீங்க இது வரைக்கும் அவங்களுக்கு எந்த குறையும் வச்சதே இல்ல மோகன். இருங்க, ஏன் தான் இப்படி சின்ன குழந்தை மாதிரி பண்றீங்களோ? மாற்றான் தாயா இருந்தாலும் அவங்க என் அம்மா. என்ன பெற்றிருந்தாலும் நீங்க என் அப்பாவா இல்லையே. புருஷனுக்கான மரியாதை என்னங்கிறத மறந்துடாதீங்க. இல்லனா நான் ஒரு மகனா என்னோட டியூட்டியை பண்ண வேண்டியிருக்கும். இந்த
இந்த வயசுல அவங்க ஜெயிலுக்கு போய் கஷ்டப்படணும்னு நினைக்கிறீங்களா சொல்லுங்க? இதுல என்ன நியாயம்? இல்ல மீரா, இந்த பொம்பளை மன்னிப்புக்கு தகுதியானவங்களே இல்ல. இன்னைக்கு நீ இவங்கள பத்தி கேக்குறது பாக்குறது எல்லாம் வெறும் கதைகள் சம்பவங்கள், அவ்வளவுதான், வேற எதுவும் தெரியாது. ஆனா இந்த கதையிலயும் சம்பவத்திலயும் நாங்க வாழ்ந்திருக்கோம் மீரா. இல்ல. ஆமா ராதா, நான் ஒத்துக்கிறேன். நீ சொல்றது கரெக்ட் தான். மேபி எனக்கு இந்த விஷயம் ஒரு கதையாகவோ சம்பவமாவோ தான் தெரியும். நீ சொல்றது கரெக்ட் தான். நீங்க எல்லாரும் அனுபவிச்சது எல்லாமே என்னால வாழ்க்கையில உணர முடியாதுதான். ஆனா எனக்கு ஒண்ணு சொல்லு, பேருக்காக இருந்தாலும் அம்மா அம்மா தானே. இந்த அம்மாங்கிற வார்த்தைக்கான அர்த்தம் உன்னை விட பெருசா யாருக்கும் தெரியாது. நீ உன் குஷிக்கு பெத்த அம்மாவை விட அதிகமா பாசத்தை கொடுத்திருக்க. அவளுக்கு அம்மா இல்லாத குறை தெரியக்கூடாதுன்னு நீ அப்படி வளர்த்திருக்க. அம்மாங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியும்ல. நிஜமாவே இந்த வயசான அம்மாவை ஜெயிலுக்கு அனுப்ப போறியா சொல்லு? மீரா, இல்ல இல்ல, நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. இவங்க உடலுக்கு மட்டும்தான் வயசாயிருக்கு, இவங்க மூளைக்கு இல்ல. இத்தனை வருஷமா நாடகம் ஆடி இருக்காங்க பாரு. நான் இன்னைக்கு இவங்க உண்மையை வெளியே கொண்டு வந்த, இல்லனா எவ்வளவு நாள் நாடகம் ஆடி இருப்பாங்க. இவங்களுக்கு கடுகளவு கூட யாரும் நம்ப முடியாது. இந்த பொம்பளை என்ன வேணா செய்வாங்க. என்ன வேணாலும் செஞ்சிருக்கலாம் ராதா, ஆனா இனிமேல் எதுவும் செய்ய முடியாது. அதான் எல்லாருக்கும் அவங்கள பத்தி தெரிஞ்சிருச்சே. இனிமேல் யாருக்கும் இவங்க இந்த மாதிரி செய்யவே மாட்டாங்க. மோகன், மோகன், உங்களாலதான் எனக்கு இந்த குடும்பம் கிடைச்சது. உங்களாலதான் இவங்க எல்லார் கூடயும் எனக்கு ஒரு உறவு ஏற்பட்டது. மோகன், எனக்கு நல்லா தெரியும், நேத்தும் இல்ல இன்னைக்கும் இல்ல இனி என்னைக்கும் என் மேல உங்களுக்கு காதல் வராது. இன்ஃபேக்ட் இப்போ நானும் உங்களை காதலிக்கல. ஏன்னா உங்க காதல் மேல ராதாக்கு மட்டும்தான் உரிமை இருக்கு. பட் உங்க நட்பு மேல எனக்கு மட்டும்தான் உரிமை இருக்கு. அந்த நட்புக்காக எனக்கு நீங்க ஏதாவது செய்வீங்கன்னா ஆண்டிய மன்னிச்சு விட்டுருங்க. நடந்து முடிஞ்சது எல்லாத்தையும் மறந்துருங்க. இதுக்கப்புறம் யாரும் பேசாதீங்க. ஒரே ஒரு தடவை எனக்காக இவங்களை மன்னிச்சு விட்டுருங்க ப்ளீஸ். நீங்க என்னால கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியல. நீங்க ஒரு ஆதரவு இல்லாத வயசான அப்பாவின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இவ்ளோ பெரிய பொய்ய சொல்லி வச்சிருக்கீங்க. உங்க பசங்களை கொஞ்சம் பாருங்க, எவ்வளவு பெரிய காயத்தை கொடுத்திருக்கீங்க அவங்களுக்கு. அவங்க எல்லார் மனசையும் இப்படியா உடைப்பீங்க? எவ்வளவு கஷ்டப்படுறாங்க பாருங்க. இவரு உங்க மேல அவ்வளவு பாசமா இருந்தாரு, உங்களுக்காக உயிரை கூட கொடுக்க தயாரானாரு. உங்களை பத்தின உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமா உங்க மேல வெறுப்பு அதிகமாயி உங்களை ஜெயிலுக்கு அனுப்புற அளவுக்கு ஆயிட்டாரு. உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லையா?
மோகன், என்ன மன்னிச்சிரு மோகன். பணத்துக்கும் ப்ராப்பர்ட்டிக்கும் ஆசைப்பட்டுதான் மோகன் நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிரு மோகன், ப்ளீஸ். ப்ளீஸ் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு மோகன். நீங்க செஞ்ச காரியம் இருக்குல்ல, மன்னிப்புக்கு அருகதை இல்லாதது. நான் இப்ப செய்ய போற காரியம் அது சரியா தப்பான்னு எனக்கு எதுவும் தெரியாது. நீங்க எப்படி இருந்தாலும், எவ்வளவு கீழ்த்தரமா போயிருந்தாலும், எவ்வளவு நம்பிக்கை துரோகம் பண்ணி இருந்தாலும், இத்தனை வருஷமா நான் உங்களை என் அம்மாவா பார்த்துட்டேன். அந்த அம்மாங்கிற உறவுக்கு மரியாதை கொடுக்கிற வகையில மீராவோட நட்பை மதிக்கிறதுக்காக நான் போலீஸை இப்ப கூப்பிட போறதில்ல. ஆனா அதுக்காக இதுவரைக்கும் எல்லாம் எப்படி இருந்ததோ இனி எல்லாம் அப்படியே இருக்குன்னு அர்த்தம் இல்ல. இன்னையிலிருந்து நமக்குள்ள இருந்த உறவு முடிச்சது. மோனையா, இனி உங்களோட முகத்துல கூட நான் முழிக்க மாட்டேன். உங்களை என் வாயால அம்மானு கூப்பிட மாட்டேன். நாம இங்க ஒரே வீட்டுல தான் இருப்போம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க இங்க இல்ல. இன்னைக்கு நான் என் வாழ்க்கையோட ரொம்ப பெரிய, ரொம்ப முக்கியமான ஒரு உறவுக்கு முடிவு கட்டுறேன். இன்னையிலிருந்து நீங்க எனக்கு அம்மாவும் இல்ல, நான் உங்களுக்கு மகனும் இல்ல.
ராதா ராதா நான் உன்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன்.